சமூக மாற்றத்திற்கான கருவி கல்வியே என்று அறுதியிட்டு கூறியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று மக்களை நெறிப்படுத்திய அண்ணலின் நினைவு நாளில் அவரை பற்றி சற்று திரும்பி பார்க்கலாம். தன்னை உயர்ந்த சாதியாகவும் மற்றொரு மனிதனை தாழ்ந்த சாதியாகவும் கருதுபவன் மனநோயாளி என்ற கருத்தை தீர்க்கமாக முன்வைத்த அம்பேத்கர் இந்திய திருநாட்டின் ஈடு இணையற்ற தலைவர்களில் ஒருவர். சட்டமேதை, இந்திய அரசியல் சாசனத்தின் சிற்பி, பொருளாதார மேதை, எழுத்தாளர், பேச்சாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். பள்ளியில் தாம் நடத்தப்பட்ட விதத்தால் விரும்பிய அவர் கல்வி ஒன்றே மாற்றத்திற்கான முக்கிய கருவி என்பதை தீர்க்கமாக நம்பினார். பள்ளியை தொடர்ந்து கல்லூரியிலும் சாதி கொடுமைகளை சந்தித்த அம்பேத்கர் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே மும்பையில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பை முடித்த அவர் அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் பாடங்களை கற்றுத் தேர்ந்தார். லண்டனில் பொருளாதாரம், சட்டம் படித்தார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற அம்பேத்கர் வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். பின்னர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார். விடுதலைக்கு பின்னர் ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் நாட்டின் முதல் சட்ட அமைச்சரானார் அம்பேத்கர். இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமைச் சிற்பியாக செயல்பட்ட அவரது தலைமையில்தான் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. அதன் ஒரு பகுதியான இந்து சட்ட தொகுப்பு மசோதாவை சட்டமாக்க ஆதரவு கிடைக்காததால் சட்ட அமைச்சர் பதவியை உதறி தள்ளினார். தனது சமூக போராட்டத்திற்கு தாம் சார்ந்திருக்கும் மதமே தடையாக இருப்பதாக கருதிய அவர் 1956 அக்டோபர் 14 பௌத்த மதத்தை தழுவினார். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்திடுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருப்பினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியே தெரிய வரும்போது பகைவரும் நம்மை மதிக்கத் தொடங்குவர் என்று கூறினார் அம்பேத்கர். இதுபோன்ற சிந்தனைகளை கொண்டிருந்ததால் தான் அம்பேத்கர் கற்றறிந்த அறிவுஜீவியாக மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான மக்களால் இன்றளவும் நினைத்து போற்றப்படும் மா மனிதராக இருக்கிறார்.